புதுசாக கட்சி ஆரம்பித்த விஜய் வந்து ஊர் ஊராக போய் தான் கட்சியை வந்து வளர்க்கறதுக்கு வழி பார்க்குறாரு. 70 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பித்த திமுகவும் பார்த்தீங்கன்னா ஊர் ஊராக போய் கட்சியை வளர்க்குறதுக்கான வேலைகளை வந்து பார்த்துட்டு இருக்காங்க. இப்படி நாட்டில் பல பேர் அரசியலில் இருந்து தான் கட்சியை எப்படிலாம் வளர்க்கணும், எப்படி பட்டி தொட்டிலாம் போய் சேர்க்கணும் அப்படின்னு கடும் முயற்சியில் இருக்கும் பொழுது இந்தியாவில் ஒரு 442 கட்சிகள் பார்த்தீங்கன்னா இது தேரவே தேராது, எதுக்கும் உதவாதுன்னு எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா வந்து அவங்களுக்கான அங்கீகாரத்தை ரத்து பண்ணியிருக்கு. ஏன் ரத்து பண்ணியிருக்காங்கன்னா ரொம்ப சிம்பிளாக சொல்கிறாங்க. தொடர்ந்து 6 வருஷமாக எந்த எலெக்ஷன்லையும் போட்டி போடல. ஒரு கட்சினா என்ன, எலெக்ஷனில் போட்டி போடணும். எலெக்ஷன்லேயே போட்டி போடலன்னா நீ எது கட்சி வச்சு நடத்துகிற அப்படின்னு சொல்லி எலெக்ஷன் கமிஷன் கேட்குது. 6 வருஷமாக போட்டி போடாத கட்சி இல்லை, ஒவ்வொரு தேர்தலில் நான் எவ்வளோ செலவு பண்ணியிருக்கேன், இல்லை இந்த கூட்டணியோடு இருந்தேன் இவ்வளோ நான் செலவு பண்ணியிருக்கேன்னு கணக்கு வழக்கு காட்டாத கட்சிகளோட அங்கீகாரத்தை ரத்து பண்ணியிருக்கு. இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் 42 கட்சிகளுடைய அங்கீகாரத்தை வந்து ரத்து பண்ணியிருக்கு. இதில் ரொம்ப காமெடியான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 3 கட்சிக்கு சிட்டிங் எம்எல்ஏ இருக்காங்க. அதுவும் அந்த கட்சியோட தலைவர்களே எம்எல்ஏ இருக்காங்க. இருந்தும் இந்த கட்சியோட அங்கீகாரத்தை ரத்து பண்ணியிருக்காங்க. இது ஏன்னு நான் உங்களுக்கு சொல்ல வேணாம், இந்த சர்ப்ரைஸ் எல்லாத்துக்குமே தெரிஞ்சது தான். ஏன்னா இது 3மே திமுகவோட உதயசூரிய சின்னத்தில் நின்று ஜெயிச்சு எம்எல்ஏவாக இன்றைக்கி உட்காந்துருக்காங்க. ஆனால் இவங்களோட கட்சியை வந்து அங்கீகாரத்தை தேர்தல் கமிஷன் வந்து ரத்து பண்ணியிருக்காங்க. எந்தெந்த கட்சின்றதை பார்க்கலாம். கொங்கு தேசிய மக்கள் கட்சி, அந்த கட்சியோட தலைவர் ஈஸ்வரன் அப்படின்றவர் பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் நின்று ஜெயிச்சிருக்காரு. இப்போ சிட்டிங் எம்எல்ஏவாக இருக்கார். திமுகவுடைய உதயசூரிய சின்னத்தில் நின்று போட்டி போட்டு ஜெயிச்சிருக்காரு. அதனால் அவருடைய கட்சி பார்த்தீங்கன்னா கடந்த 6 வருடங்கமாக எந்த ஒரு எலெக்ஷன்லையும் போட்டி போடலை அப்படின்னு சொல்லி இந்த கட்சியோடைய அங்கீகாரத்தை ரத்து பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் மனிதநேய மக்கள் கட்சி, நம்மளுடைய ஜவஹர்லால் அவர்களோட இவர் பார்த்தீங்கன்னா பேட்டி கொடுக்காத இஷ்யூவே கிடையாது. இஸ்ரேலுக்கும் காசாக்கும் நடக்கிற போரை நிறுத்துங்கன்னு நேற்று ஒரு பெரிய போராட்டத்தை நடத்திட்டு இருக்காரு. அவர் கட்சியோட அங்கீகாரத்தை ரத்து பண்ணியிருக்காங்க. அதை மீட்கிறதுக்கு அவருக்கு வழியை காணோம். இஸ்ரேலும் காசாவும் சண்டை நிப்பாட்டுங்கன்னு ஒரு பெரிய போராட்டத்தை தமிழ்நாட்டுக்குள்ளார நடத்திட்டு இருக்காரு. எதுக்கு நடத்துறாருன்னு அவருக்கும் தெரியல. அந்த போராட்டத்தில் வந்திருக்கவங்களாம் பார்த்தீங்கன்னா பிரகாஷ் ராஜ் வந்திருக்காரு, நம்ம அண்ணன் திருமுருகன் காந்தி வந்திருக்காரு, சத்யராஜ் வந்திருக்காரு, திருமாவளவன் வந்திருக்காங்க. இவங்களோட ஃபோட்டோலாம் பார்த்தீங்கன்னா ஏதோ கல்யாண வீட்டில் ஒரு பெரிய விழா எடுத்து கொண்டாடுற மாதிரி நின்று சிரிச்சுன்னு போஸ் வேற கொடுத்துன்னு இருக்காங்க. அங்கே பல ஆயிரம் மக்கள் இறந்துட்டு இருக்காங்கன்ற துக்கம் கொஞ்சம் கூட கிடையாது. திரும்ப திரும்ப பிஜேபியை திட்டுறதுக்கு வேறு காரணங்களில் இவங்க ஒரு மீட்டிங் நடத்துகிறாங்க. இல்லை சோகமான விஷயங்கள்னா இஸ்ரேலை காசாவை காப்பாற்ற போகிறேன்னு அண்ணன் நான் அவர் கட்சியை காலி பண்ணிட்டு போயிட்டார். அதுக்கப்புறம் தமீம் அன்சாரியோடைய மனிதநேய ஜனநாயக மக்கள் கட்சி, இவரோட கட்சியோட அங்கீகாரத்தையும் ரத்து பண்ணிட்டாங்க. இவர் பார்த்தீங்கன்னா 2016 அதிமுகவோட கூட்டணியில் இருந்து ஒரு சீட்டு ஜெயிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் அவர் எலெக்ஷன்லேயே கண்டெஸ்ட் பண்ணலை. அதனால இவருடைய கட்சியோடைய அங்கீகாரத்தையும் ரத்து பண்ணிட்டாங்க. பொதுவாக ஒரு கட்சி அப்படின்னு எதுக்கு ஆரம்பிப்பாங்க, மக்கள்கிட்ட சந்திக்கணும், மக்களுக்கான பிரச்சனைகள் எல்லாம் பார்க்கணும், எலெக்ஷனில் நிற்கணும், அதிகாரத்தை பெறணும். அப்போ தான் நம்ம போய் நம்மளுடைய குரல் சட்டசபையில் ஒலிக்கும், மக்களுக்கான தீர்வுகள் கிடைக்கும் அப்படின்றது தான். இந்த மாதிரியான கட்சிகள் எந்த ஒரு மக்கள் நலனையும் சிந்தனையில் வைக்காமல் கூட்டணியுடைய தயவில் மட்டும் நம்ம வந்து பிழைப்பை நடத்தலாம் அப்படின்னு சில கட்சிகள் இயங்குது. அந்த மாதிரி கட்சிகளை தான் இப்போ எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா வந்து தடை பண்ணியிருக்கு. இதில் ரொம்ப ஆச்சரியப்படக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, நேற்று ஜவஹர்லாலுடைய ஸ்டேஜில் ஷேர் பண்ண விடுதலை சிறுத்தைகள் கட்சி தொல் திருமாவளவன் அவருடைய கட்சி பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவுடைய மாநில கட்சியாக அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சியாக அறிவிச்சிருக்காங்க. கொஞ்சம் மாதத்துக்கு முன்னாடி இந்த கட்சி பார்த்தீங்கன்னா என்னதான் திமுக கூட்டணியில் இருந்தாலும், திமுக கூட்டணியில் இருந்து உதயசூரிய சின்னத்தில் அவங்களோட கட்சியில் இருக்கக்கூடிய சில பேர் போட்டி போட்டாலும் சுயமாக தான் கட்சிக்கு அங்கீகாரம் வேணுன்றதுல திருமாவளவன் கண்டிப்பாக இருந்து அவரு ரொம்ப வருஷமாக பானை சின்னத்தில் தான் நின்றுருக்காரு. அதே மாதிரி இந்த சட்டசபை தேர்தலில் பார்த்தீங்கன்னா 6 சீட்டு கிடைச்சதுல 2 சீட்டு உதயசூரியன்லையும் 4 சீட்டு பானை சின்னத்துலையும் நின்று கண்டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. குறைஞ்சபட்சம் அந்த கட்சி தன்னுடைய இருப்பை தக்க வச்சுக்கிறதுக்காக சொந்த சின்னத்தில் நிற்குது, சொந்த பலத்தில் நிற்குது. அடையாள அரசியலுக்குள்ளார சிக்கிக்கிட்டா கூட தான் மக்களுக்காக போராடுறோம், மக்களுக்கான நியாயமான ஒரு விஷயத்த கொண்டு போய் சட்டசபையில் பேசுவோம் அப்படின்னு உறக்க சொல்கிறதுக்காக சொந்த சின்னத்தில் நின்று ஜெயிச்சு இன்னைக்கு அந்த கட்சி மாநில அளவில் அந்தஸ்து பெற்ற ஒரு கட்சியாக அறிவிக்கப்பட்டிருக்கு. இதே நீங்கள் நாம் தமிழர் எந்த ஒரு எம்எல்ஏவோ எம்பியோ ஜெயிக்கக்கூடிய ஒரே ஒரு கவுன்சிலர் மட்டும் வச்சுக்கக்கூடிய கட்சி. இந்த கட்சியை பற்றி நமக்கு தெரியும். பல முறை இந்த கட்சியோடைய சின்னங்களை வந்து மீண்டும் மீண்டும் வாபஸ் வாங்கிட்டு போயிருக்காங்க. அப்படி இருந்தும் இந்த தடவை பல முறை தேர்தலில் தொடர்ந்து போட்டியிட்டதுனால நாம் தமிழர் கட்சியும் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா வந்து மாநில கட்சியாக அங்கீகரிச்சிருக்காங்க. இந்த கட்சிக்கு விவசாய சின்னத்தை உறுதிப்படுத்தி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி விஜயா இருக்கட்டும், கூட்டணியில் இருக்கக்கூடிய திருமாவளவனாக இருக்கட்டும், கூட்டணியே வேண்டாம் தனித்து தான் நிற்பேன்னு சொல்லக்கூடிய சீமானவர்களாக இருக்கட்டும், கட்சியை வளர்க்கிறதும் கட்சியை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்குமான வேலைகளில் மும்முரமாக ஈடுபட்டு இருக்காங்க. இந்த சில கட்சிகள் தான் பார்த்தீங்கன்னா மாநிலத்தில் பெரிய கட்சிகளோட கூட்டணியில் இருந்துக்கிட்டு அந்த கூட்டணி கட்சிகளோட நிழல்லையே தங்கிக்கிட்டு
நிதி வாங்குறது, மிரட்டி பணம் பறிக்கிறது, அதே மாதிரி கட்ட பஞ்சாயத்து பண்ணுற மாதிரியான பல கட்சிகளுடைய அங்கீகாரத்தை எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா ரத்து பண்ணியிருக்கு. இனிமேல் இந்த கட்சிகளோட அநியாயங்கள்ன்றது அந்த ஊருக்குலாம் நடக்காமல் இருக்கணும் அப்படின்றத நம்ம எதிர்பார்க்கலாம். கூடுதலாக என்ன சொல்லணும்னா, இதே மாதிரி நம்ம நடந்துக்கிட்டே போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம இந்த லிஸ்ட்டில் யார் யார் வருவாங்க அப்படின்றது தான் ஒரு பெரிய எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. மக்கள் நீதி மையம் குயிக்காக இந்த லிஸ்ட்டில் வந்துடும். ஏன்னா அந்த கட்சி இப்போ எங்கே இருக்குன்னே யாருக்கும் தெரியல. நம்ம கமல்ஹாசன் அவர்கள் ஒரு ட்வீட் போட்டிருந்தார். திமுகவுக்கு முன்னோடி திகாவுக்கு முன்னோடி ஜஸ்டிஸ் நீதி கட்சி, அந்த கட்சியிலையும் நீதி இருக்குது, எங்கள் கட்சி மக்கள் நீதி மையத்துலையும் நீதி இருக்குது, அதனால் நாங்கள்லாம் ஒன்று தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எலெக்ஷன் கமிஷன் என்ன சொல்ல போகிறாங்கன்னா, அதில் தான் நீதி இருக்குது, உங்ககிட்ட அவங்ககிட்ட நீங்கள் நிதி வாங்கிறீங்க, போதும் உங்களுக்கு கட்சி வேணால் கழிச்சிருங்க, ஆஃபீஸ் எதுக்கு தேவையில்லாமல் நீங்கள் செலவு பண்ணிட்டு இருக்கீங்கன்னு எலெக்ஷன் கமிஷன் கூடிய சீக்கிரத்தில் கமல்ஹாசனை பார்த்து சொல்ல போகுது. அதுக்கப்புறம் கம்யூனிஸ்ட் கட்சி இந்தியா முழுக்க எங்கேயுமே இல்லை, கேரளாவில் மட்டும் இருக்காங்க, தமிழ்நாட்டில் திமுக கிட்ட நிதி வாங்கி கட்சியை நடத்திட்டு இருக்காங்க. இதுக்கு ஏதாவது ஒரு புதுசாக ஒரு சட்டத்தை வாங்கி வேற ஒரு கட்சிக்கிட்ட நிதி வாங்கிட்டு நடத்தக்கூடிய கட்சிகளோடைய அங்கீகாரத்தையும் ரத்து பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்றத நான் எதிர்பார்க்குறேன். காங்கிரஸ் திமுக மேலே ஒரு அட்டைப்பூச்சி மாதிரி உட்காந்து, ஒரு பேராசைட் மாதிரி உட்காந்து எலெக்ஷனை கண்டெஸ்ட் பண்ணி, இதில் காங்கிரஸ் கட்சி தான் வந்து ஒரு பெரிய ஃபன் ஃபேக்டர். இந்தியா முழுக்க நின்று அவங்க வந்து 25 கட்சிகளோட கூட்டணி இருந்தோம், 100 சீட்டு தான் வாங்கியிருக்காங்க. 3 முறை பிஜேபி வந்து தொடர்ந்து எலெக்ஷனில் ஜெயிச்சிருக்கு. ஆன்டி இன்கம்பன்சியாவது யூஸ் பண்ணி அங்கங்கே சேர்த்து ஒரு 120 130 ஜெயிச்சிருந்துருக்கலாம். அதை கூட ஜெயிக்கிறதுக்கு வழியாக காணும். இல்லை என்னன்னா, இந்த 2026 சட்டத்தேர்தலில் திமுக கிட்ட வந்து 100 சீட்டு வாங்க போகிறாங்களாம். 100 சீட்டு திமுக கொடுத்துருவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் நிப்பாட்டுறதுக்கு ஆள் எங்கே இருக்காங்கன்னு எனக்கு தெரியல. காங்கிரஸ் கட்சியோட நிலைமை ரொம்ப மோசமாகிடுச்சுங்க. ராகுல் காந்தி என்னன்னா, ஒரு பக்கம் ஓட்டை திருடிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு, அதை போய் இங்கிலீஷில் வேற பேசுவார். பீகார்காரனுக்கு எவ்வளோ தூரம் இங்கிலீஷ் தெரியும் தெரியல. கொஞ்சம் பீகாரி பாஷையில் பேசலாம், இல்லை ஹிந்திலேயாவது பேசலாம், அவங்க ஊருக்காரங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு. இவர் இங்கிலீஷில் வேற பேசுகிறார். இன்னொரு பக்கம் செல்வ பெருந்தகை வந்து மவுண்ட் ரோடில் ஆரம்பித்து சத்தியபவன் வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 100 மீட்ரு. இதில் ஒரு பெரிய சட்ட போராட்டத்தை வேற, ஒரு போராட்டம்னு ஒன்று நைட்டு அர்த்தராத்திரி ஒரு 10 பேர் கிளம்பி போயிருக்காங்க. காங்கிரஸ் வந்து கூடிய சீக்கிரத்தில் இதே நிலைமை நீடிச்சுட்டே போச்சுன்னு வச்சுக்கலாம். காங்கிரஸ் கட்சி முதல்ல அகில இந்திய கட்சின்ற அந்தஸ்தை வந்து இழக்கும். குஜராத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு தொகுதி சூரத்தில் கடைசியில் அன்னபோஸ்டில் பிஜேபி வந்து ஜெயிச்சது. அதே மாதிரி மத்திய பிரதேஷ்லையும் ஒரு சீட்டு நிற்கிறதுக்கு ஆளே இல்லைன்னு சொல்லி அன்னபோஸ்டில் 2 எம்பி 24 எலெக்ஷனுக்கு முன்னாடியே ஜெயிச்சாங்க. ஒரு ஆள் கூட போட முடியலன்னா காங்கிரஸ் வந்து அந்த ஊரில் ஒரு காங்கிரஸ் சொன்னோம் இல்லையா, ஒரு 10,000 ரூபா 5,000 ரூபா செலவு பண்ணி நாமினேஷன் பண்ணுறதுக்கு கூடவா வழி இல்லாத அளவுக்கு போகும் காங்கிரஸ் கட்சியில். கூடிய சீக்கிரத்தில் அகில இந்திய கட்சி அப்படின்ற ஒரு அந்தஸ்தை இழந்து, அதுக்கப்புறம் மாநில கட்சின்ற அந்தஸ்தையும் கூடிய சீக்கிரத்தில் இழந்து காங்கிரஸ் காணாமல் போவது கூடிய சீக்கிரத்தில் நம்ம ஆயுசுக்குள்ளாரே பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு எல்லாத்துக்கும் கிடைக்கும்னு நினைக்கிறேன். பொறுத்திருந்து பார்க்கலாம்.